கோவை மாவட்டம் சூலூரில் பள்ளி மாணவனுக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞர் தற்பொழுது காவலர்களால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவீந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ரவீந்திரன், இந்த சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள சாமலாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ் என்பவரின் மகன் சபரி 8ஆம் வகுப்பு படித்து வரும் இவர் அன்னூர் அருகே உள்ள சொக்கம்பாளையத்தில் உள்ள அரசு விடுதியில் தங்கி படித்து வருகிறார். நேற்று முன்தினம் மதிய பள்ளி விடுதியிலிருந்து வெளியே வந்த சபரி சொக்கம்பாளையம் பிரிவு வழியில் வந்து இருசக்கர வாகனத்தில் வந்த நபரிடம் லிப்ட் கேட்டு ஏறியுள்ளார். இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் பள்ளி மாணவன் சபரி சூலூர் அருகே உள்ள காடம்பட்டி விஐபி பகுதியில் உள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ளார். அப்பொழுது அங்கு வந்த மர்ம நபர் சபரியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட முயற்சித்துள்ளார். அதற்கு மறுத்த சபரி அந்த மர்ம நபர் தலையில் கொடூரமாக தாக்கியுள்ளார். தாக்குதலுக்குள்ளான சபரி அங்கிருந்து தப்பித்த அருகில் உள்ள சாலையில் ரத்த வெள்ளத்தில் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார். அந்த வழியாக சென்றவர்கள் சபரியை மீட்டு சூலூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததுடன் அவர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர் சபரி ரத்த வெள்ளத்தில் மயங்கிய நிலையில் கிடந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. நிலையில் பார்த்தீங்கன்னா சூலூர் காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வழக்கு பதிவு செய்து கொண்டு விசாரணை மேற்கொண்டு இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் விசாரணை தீவிரமாக கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு கேமரா பதிவில் இருசக்கர வாகனத்தில் மர்ம நபர் ஒருவர் சபரியை ஏற்றுக்கொண்டு கருமத்தம்பட்டி வழியாக தெரிய வந்தது. வாகனத்தின் பதிவு எண்ணை கொண்டு வாகனத்தில் சென்ற நபர் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த நபர் கோடாங்கிபாளையம் மாரக்குளம் பகுதியைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவர் மகன் வசந்தகுமார் என்பது தெரிய வந்துள்ளது. இதை அடுத்து அவரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையில் வசந்தகுமார் இருசக்கர வாகனத்தில் சபரியை ஏற்றிக்கொண்டு கருமத்தம்பட்டி வழியாக சோமனூரில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது அருந்தியதாகவும் பின்பு அந்த பள்ளி மாணவனை காடம்பட்டி அருகில் உள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத வீட்டிற்கு அழைத்து சென்று ஒரு இன சேர்க்கையில் ஈடுபட்ட முயன்றதாக தெரிய வருகிறது. அந்த பள்ளி மாணவன் இளங்காததால் அவரை மரக்கட்டையால் தலையில் அடித்து கொடூர தாக்குதல் நடத்தியதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா போலீஸ் வசந்தகுமாரை மீது போக்சோ வழக்கு சட்டத்தின் வழக்கு பதிவு செய்து வருகின்றனர். விரிவான தகவலுக்கு நன்றி ரவீந்திரன்.